மக்கள் வணக்கம். உலக தமிழ் அறிவாளிகளே, நலமுடன் பல்லாண்டு வாழ்வோம். மக்கள் தொலைக்காட்சியில் புத்தம்புது காலை என்கின்ற நிகழ்ச்சியில் நலம் தரும் மூலிகை என்கின்ற பகுதியில் நம்முடைய உடல் ஆரோக்கியத்தை பேணுவதற்கு சித்தர் பெருமக்கள் காட்டியிருக்கிற வழிகளை பற்றி நாம் தொடர்ந்து பல ஆண்டுகளாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த காலம் மழைக்காலம். அதிலும் கடந்த 2 வார காலமாக தொடர் மழை. எங்கு பார்த்தாலும் தண்ணீர். நான் வேளச்சேரியில் இருக்கிறேன். வேளச்சேரி வெள்ளச்சேரியாக இருக்கிறது. இந்த தொடர் மழையின் காரணமாக மழைக்கால தொற்றுகள், அதனாலே ஏற்படுகிற பல்வேறு வகையான நோய்கள், இவைகளுக்கு கை வைத்தியமாக எதை பின்பற்றலாம்? அதற்கு கை வைத்தியமாக சில மூலிகைகளை பற்றி நான் சொல்கிற போது, இதுவே அதற்கு வழி, இதுவே அதற்கு மருத்துவம் என்ற ஒரு முடிவுக்கு நீங்கள் வந்துவிடக்கூடாது. மருத்துவரை அணுக வேண்டும், முறையாக மருத்துவம் பார்த்து கொள்ள வேண்டும். அத்தோடன்றி அதற்கு துணையாக அந்த நோயிலிருந்து விடுபடுவதற்கும் இந்த மருந்து நன்றாக வேலை செய்வதற்கும் ஏற்ற வகையில் எந்த மாதிரி மூலிகைகளை, எந்த வகையான உணவுகளை எடுத்துக்கொள்வது நல்லது என்ற கோணத்திலே தான் நாம் தொலைக்காட்சியிலே பல செய்திகளை சொல்லுகிறோம். மழை நாளில் பெரும்பாலோருக்கு சளி தொற்று, தொண்டையிலே கபம் கட்டி கொள்ளுகிறது, மூக்கிலே நீர் கொட்டுகிறது, நெற்றி பகுதியிலெல்லாம் நீர் கோர்த்து கொண்டு தலைவலி வருகிறது. இது மாதிரியான உபாதைகளுக்கெல்லாம் எந்தெந்த மூலிகைகள் பலன் தருபவைகளாக இருக்கும், இது அறிந்து கொள்ள வேண்டியது. இந்த சளி வருகிற போது அதற்கு எந்தெந்த மருந்துகளை கையாளலாம்? ஒரு மூலிகை எல்லோருக்கும் தெரிந்திருக்கிற ஒரு மூலிகை, வேலியில் எல்லாம் இயற்கை வேலியாக பயன்படுத்தப்படுகிற ஒரு செடி. அது ஆடா தொடா என்று சொல்வார்கள். ஆடும் ஆவும் தொடாது. ஆடு எல்லாருக்கும் தெரியும். ஆடுனா மாடு அல்லது பசு. ஆடும் ஆவும் மாடும் ஆடும் தொடாது. அப்படி தொடாது இருக்கிற ஒரு செடியை வேலிக்கு பயன்படுத்தினார்கள், உயிர் வேலி. அதை ஆடாதொடா என்று அழைத்தார்கள். ஆடாதொடா பண்ணமை அறுக்கும், ஆடாதொடா பண்ணமை அறுக்கும், வாதமுதற் கோடானு கோடிசுர கோதழிக்கும், சன்னி மிகுத்து எழுந்த வாதம் 13 தொலைக்கும், அகத்து நோய் போக்கும் அறிந்துகொள். அகத்து நோய், அகம்னா வீடுன்னு ஒரு பொருள், அகம்னா நமக்குள்ளேன்னு ஒரு பொருள். நமக்குள்ளே வருகிற பல்வேறு பிணிகளை, அகத்து நோயை போக்குகிற ஆற்றல் உடையது ஆடாதொடா. அதற்கு முதல் அடையாளம் என்ன சொல்லுகிறார்? ஆடாதோடா பண்ண மையறுக்கும் ஐயம் என்று சொல்லுகிற கபத்தை அகற்றுகிற ஆற்றல் ஆடாதோடாவுக்கு உண்டு. ஆடாதோடா ஆங்கில பெயர் ஆடாதோடா வேசிக்கா. பாருங்க, செடி பார்ப்பதற்கு எப்படி இருக்கிறது என்று. நல்ல மழை பெய்து கொண்டு இருப்பதனால தளதளவென்று வந்திருக்கிறது. நல்ல கசப்பு ருசி உடையது. சளிக்கு மிகச்சிறந்த மருந்து. இந்த குளிர்காலத்திலே இது எப்படி நமக்கு பெரும் துணையாக இருக்கும்? இவைகளை பற்றி தொடர்ந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.